அட புரட்டாசி மாதம் பிறந்துருச்சா? இனிமே நம்ம வீட்டில் ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமைக்கும் நம்ம வீட்டு பெருமாளுக்கு ஒவ்வொரு பிரசாதமாக நம்ம வந்து செஞ்சு படைக்க போகிறோங்க. அப்படி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தான் கோவில் ஸ்டைலில் லெமன் ரைஸுங்க. அதாவது கோவிலில் எப்படி சூப்பராக எலுமிச்சம்பழ சாதம் நமக்கு வந்து பண்ணி தருவாங்களோ அதுதாங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 3 பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேங்க. நான் இப்போ இது செய்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் இது நல்லா வந்து 3மே நல்லா பொரிஞ்சு வரணுங்க, ரோஸ்ட் ஆகி. அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்து இந்த எலுமிச்சம்பழ சாத்துக்கே டேஸ்ட்டு தரக்கூடியது தாங்க இந்த இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து நம்ம கட்டாயமாக சேர்த்தா தான் அந்த கோவில் ஸ்டைலில் நம்ம வந்து லெமன் சாதம் நமக்கு கிடைக்கும். கடைசியாக வந்து நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கனால நல்லா வாசனை அருமையாக வருதுங்க. இப்போது இது நல்லா எல்லாமே ரோஸ்ட் ஆனதும் நம்ம 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வந்து பொரியணுங்க. பொரிஞ்சு நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா வந்து கலரி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததும் கொஞ்சம் கலரி விட்டோன்னே நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும், இல்லைனா வந்து கசப்புத்தன்மை வந்துடும். இந்த கோவில் ஸ்டைல் லெமன் சாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து சாதத்தை வந்து நல்லா கொஞ்சம் கொலைய வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டு நல்லா கொலைய வச்சு நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா வந்து கலரி கொடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த லெமன் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலர போகிறோங்க. இப்போது அவ்வளோதாங்க, நம்ம கோவில் ஸ்டைலில் லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா இளஞ்சூட்டில் நல்லா வந்து குழஞ்சு நம்ம வந்து இந்த லெமன் சாதம் கிண்டி பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டக்கடலை தாங்க பண்ணியிருந்தேன். இது நீங்கள் ப்ளெயினாகவும் பண்ணி இது பண்ணலாம், இல்லை நான் வந்து கொஞ்சமாக ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். காரப்பொடி, உப்பு சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமைக்கும் நம்ம பெருமாளுக்கு நம்ம வந்து பிரசாதமாக நம்ம வந்து படைக்க போகிறோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி இதோட ஃபுல் வீடியோ லிங்க் இந்த ஷார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கோவில் ஸ்டைல் லெமன் சாதம் நான் சொன்ன கொண்டக்கடலை சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.